ஜெயங்கொண்டம் சாலையில் பாலம் கட்டுமான பணியின் போது உருவான பள்ளத்தில் விழுந்து கார் ஒன்று விபத்தில் சிக்கியது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட்டு கேட்கலாம். ராமச்சந்திரன், தற்பொழுது அந்த காரில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள், எப்படி இருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செந்துறை அருகே பொன்பரப்பி கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் இந்து முன்னணியின் திருச்சி கோட்ட பொறுப்பாளராக உள்ளார். இவரும் மற்றொரு கோட்ட பொறுப்பாளர் குணா ஆகியோர் சாமிமலையில் வேல் ஒன்று செய்து அதனை சுவாமிமலையில் சாமியிடம் வைத்து படைத்துவிட்டு அதையடுத்து ஆறுபடை வீடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் வேல் மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறும் முருகபக்தர் மாநாட்டிற்கு ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை கோயிலில் இருந்து சாமிக்கு வைத்துவிட்டு படைத்து அதனை மதுரைக்கு எடுத்து சென்றனர். அங்கு அந்த வேலை இந்து முன்னணியினரிடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் ஊர் திரும்பினர். ஜெயங்கொண்டம் வந்து காரில் கோட்ட பொறுப்பாளர்களை ராஜசேகருடன் சென்ற மற்றொரு கோட்ட பொறுப்பாளர் குணா, ஜெயங்கொண்டம் நகர செயலாளர் முருகானந்தம், செந்துறை ஒன்றிய செயலாளர் விஜய் ஆகியோர் ஜெயங்கொண்டம் வந்ததும் குணா, முருகானந்தம் ஆகியோரை இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஜெயங்கொண்டத்திலிருந்து பொன்பரப்பிக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மருதூர் கிராமத்தில் சாலை அகலப்படுத்தும் பணியின் போது பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் வெட்டப்பட்டு கான்கிரீட் போடும் தருவாயில் இருந்தது. இந்த பணி இரவு வரை நடைபெற்று வந்த நிலையில் தொடர் மழை காரணமாக, இரவு முழுவதும் பெய்த தொடர் மழை காரணமாக பணியை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டனர். ஆனால் அதிகாலை 5 மணி அளவில் அவ்வழியே வந்த அந்த கார் சுமார் 15 அடி பள்ளத்தில் விழுந்தது. இதில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த ராஜசேகர், விஜய் மற்றும் கார் டிரைவர் நிலைவு கண்டியங்குள்ளையைச் சேர்ந்த ராகவன் ஆகிய மூவரும் காயமடைந்தனர். பின்னர் மூவரும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று தனியார் மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த விபத்து குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இது அந்த பாலம் கட்டும் போது பணியின் போது தடுப்புகள் எதுவும் அமைக்கப்படாமல் இருந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.